வடக்கு மாகாண நிதி பிரதி பிரதம செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெறும் எஸ் குகதாஸ் அவர்களின் பிரிவு உபசார விழா வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந வேதராஜகன் அவர்களின் பங்கேற்புடன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. விழா நாயகனுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவித்த ஆளுநர் இங்கு உரையாற்றுகையில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளராக தான் பணியாற்றிய காலத்தில் குகதாஸ் அவர்கள் அங்கு கடமை புரிந்ததை நினைவு கூர்ந்தார். எப்போதும் நேர் சிந்தனையுடன் பயணிக்கும் அவர் எந்த ஒரு விடயத்தையும் எவ்வாறு செய்து முடிக்கலாம் என்ற சிந்தனையுடனேயே செயற்படும் ஒருவர் எனவும் ஆளுநர் புகழாரம் சூட்டினார். நேர்மை திறமை எதையும் பிற்போடாமல் உடனேயே செய்து முடிக்கும் ஆற்றல் என்பன குகதாசுக்கு உரிய குணங்கள் எனவும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இவர் பலருக்கு முன்னுதாரணமானவர் எனவும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், யாழ் மாவட்ட செயலர், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், கணக்காளர்கள், குகதாஸ் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றனர். உண்மையில நான் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சொன்னோட நேர்மையும் மற்ற திறமையும் மற்றது எதையும் ஒரு பின் போடுற இல்லை, ஒரு எதையும் பின் போடுற இல்லை, உடனே செய்து முடிக்கின்ற ஒரு வல்லமை உள்ளவராகத்தான் இருந்தேன். அந்த உண்மையில் நான் பாராட்டுகிறேன். அவருடைய வேலை செய்த காலம் உண்மையில் ஒரு அந்த ஒரு நல்ல டீம் ஒர்க் இருந்தது. டீம் ஒர்க் அதுதான் மிக முக்கியமானது. அநேகமாக கூடுதலாக அந்த கணக்காளர்கள் சில வழியில் அந்த சில துறைகளோட முரண்டு போடுறது கூட, சில பேருக்கு பிளானிங்கோ அப்படி வகைகளும் முரண்டு போடுறது கூட. ஆனால் இவர் அப்படி எல்லாரோடையும் நல்ல சிறப்பாக சொல்வார். ஆனால் அவர் ஒரு சொப்டாக தான் கதைப்பார். ஆனால் அந்த இதுகளில் சில வழியில் பிடிக்கிறதால் விட இருப்பார். சில இடங்கள் அல்லது அவரை கீழே இருக்கின்றவர்கள் எல்லாம் ஏதாவது பிழை விட்டால் அது மாறி இதை செய்தால் அதிலே அவர் இறுக்கமாக நிற்பார். அதை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதில் அதை இறுக்கமாக ஒரு கணிக்கப்பட்ட அந்த கடைப்பிடிப்பார் என்னுடைய இதில். அவை உண்மையில் அவர் நான் அப்போ அந்த கோணத்தில் இருக்கின்ற பொழுது உண்மையிலே அவருடைய காலம் அது நல்ல ஒரு காலம். உண்மையில் அப்படிப்பட்ட ஆக்கள் மிக குறைவு. நான் இப்போ காண்றது பிடிப்பேன். அந்த ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியதாக என்ன மாதிரி வேலை செய்யலாம் என்று. மற்ற அது மட்டும் இல்லை, அது என்ன மாதிரி அந்த பிரச்சனையில் முடிக்கலாம் என்று விரைவாக முடிக்கணும் என்று. எனவே அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்காமல் விட்டால் அந்த நடுக்க பிரச்சனை வரும். மற்றது நாங்கள் ஒரு பிரச்சனையில் போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போகணும்னா அதுக்கு எக்கச்சக்கமாக வந்துடும். இப்போ உடனே முடிக்க வேணுமென்றால் அவர் நான் இப்படி ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன செய்யணும் அல்லது இதுக்கு காசு வேணுமென்றால் அவர் சொல்லுவார், இப்படி தான் செய்வோம். அந்த விஷயம் முடிஞ்சுது. அந்த திறமை உண்மையில் இருக்குது. அதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் உண்மையிலே நான் அவர் நடுகங்களுக்கு இடையில் நல்ல தொடர்பு இருக்கிறது. அடிக்கடி நானும் கழிச்சு கொண்டது, அவரும் கழிச்சு கொண்ட முதலிருந்தே அந்த வகையிலே நான் அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். அவர் அதற்கான பரிசினை எமது மதிப்புக்குரிய பிரதமர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.